மெக்காவில் பக்காவான விருந்தோம்பல். லட்சமாக குவியும் யாத்ரீகர்களுக்கு முழு கோழி இறைச்சியுடன் சுவையான பிரியாணி உள்ளிட்ட உணவு வகைகள். உலக நாடுகளின் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்ற சவுதி அரசாங்கம். உலகம் முழுவதும் இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் நோன்பிருந்து வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்களின் புனித தளமான மெக்காவில் உலகம் முழுவதிலும் இருந்து ரம்ஜான் மாதத்தில் புனித உம்ரா பயணம் யாத்ரீகர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் மேற்கொண்டு வரும் நிலையில் உலகம் முழுவதிலும் இருந்து அங்கு செல்லும் பயனாளிகளுக்கு சவுதி அரசாங்கம் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நோன்பை கடைபிடித்து அதை திறப்பதற்கான உணவு வகைகளை இலவசமாக வழங்கி வருகிறார்கள். குறிப்பாக முழு கோழி இறைச்சியுடன் பிரியாணி, பேரிச்சம்பழம், குளிர்பான வகைகள் மற்றும் பிரெட் போன்ற தின்பண்டங்களை இலவசமாக வழங்கி வருகிறார்களாம். உலகம் முழுவதிலும் இருந்து புனித யாத்திரைக்காக சென்றுள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு, குறிப்பாக ஏழை மக்களின் பெரும் பொருட்டை இலகுவாக்குகிறது. இதனால் உலக நாடுகளின் வரவேற்பையும் பாராட்டையும் சவுதி அரசாங்கம் பெற்றுள்ளது.